ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்கள 3 பேர நன்கு படிக்க வச்ச அப்பா, ஒரு பையனுக்கு படிப்பு ஏறலன்னு சொல்லி அவனுக்கு விவசாயம் கத்துக் குடுக்குறாரு. மற்ற 3 பேரும் சோம்பேறிகளா வாழ்ந்து வந்தாங்க. தன்னோட தகப்பன் மரிக்கும் தருவாயில 4 பேருக்கும் சொத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு மரிச்சு போறாரு. அந்த 3 பிள்ளைகளும் தங்கள் கிட்ட சொத்து இருந்ததுனால வேலைக்கு போல. அதுக்கு மாறா தன் தம்பியை ஏமாற்றி அவனுக்கு தன் தகப்பன் ஒரு காலியான பூமியையும் 2 மூட்டையும் தான் கொடுத்ததாக சொன்னாங்க. அவன் அந்த மூட்டையை பிரித்து பாக்குறப்போ உள்ள மாங்கொட்டைகள் தான் இருந்தது. அவ ரொம்ப அழுகுறான். அண்ணன்மார்கள் பழத்தெல்லாம் தின்னுட்டு கொட்டைகளை மட்டுமே கொடுத்தாங்க. இப்ப அதை எடுத்து விதைக்கிறான். ஆனா அது விதைக்கும் காலம் இல்லாததுனால எந்த விளைச்சலும் இல்ல. இவன் ஒரு குடிசையை போட்டு தன்னோட இடத்தை சுற்றிலுமே வேலையடைக்கிறான். அந்த இடத்துக்கு மாடு மேய்க்க வரும் சிறுவர்கள் இந்த மனுஷனுடைய இடத்துல மாட்டை கட்டி வச்சதுனால அது உரபூமியா மாறிடுச்சு. இப்போ அந்த விதைகளை விதைக்கிறான். சில வருடங்கள்ல அது தோப்பா மாறியது. அவன் மிகப்பெரிய பணக்காரனா மாறினான். அவனுடைய சகோதரர்கள் திடீரென அவனோட கண்களுக்கு முன்னாடி பிச்சைக்கார கோலத்துல வந்து நின்னாங்களாமா. அவர்களை அந்த தம்பி மன்னித்து ஏற்றுக்கொண்டானாமா. ஆமாங்க, மன்னிப்பதுங்கிறது மனுஷனுக்கு மகிமை அப்படின்னு வேதம் சொல்லுது. நமக்கு விரோதமா நிறைய பேர் தப்பு செஞ்சிருக்கலாம், நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் மன்னிக்கும் போது தெய்வீக குணத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். தவறு செய்வது மனுஷனோட குணம், மன்னிக்கிறது தெய்வீக குணம். இதுல நம்ம எந்த குணத்தை உடையவங்களா இருக்கிறோம்?